வணக்கம். பெரிய பெரிய ஐடியாஸ் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிற இந்த இடத்துக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா, சமூகம்னா என்ன, அது எப்படி உருவாகுதுங்கிறத ஒரு தத்துவ பார்வையோட மொத கல்ல வச்சு கட்டுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, நம்ம எதை பத்தி எல்லாம் பேச போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் இதுதான். முதல்ல ஒரு தேசம் எப்படி உருவாகுதுன்னு பாப்போம். அப்புறம் கல்யாணங்கிற அமைப்பு, அதை தொடர்ந்து பணம், திறமை, சட்டம் பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட உணர்ச்சிகள் எப்படி இதுல ஒரு பங்கு வகிக்குதுன்னு பார்த்துட்டு கடைசியா நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படி முடிவெடுக்கிறோங்கிறத அலசுவோம். வாங்க உள்ள போலாம். ஒரு சமூகத்தை ஒரு பிரம்மாண்டமான பிரமிடு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அது கட்டணும்னா நாம அஸ்திவாரத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்போ நம்மளோட முதல் கேள்வி, ஒரு தேசம்னா முதல்ல என்ன? இந்த தத்துவத்தோட பார்வையில ஒரு தேசம்னா வெறும் நிலம், எல்லைகள் மட்டும் கிடையாதான். அதுக்கு மேல தொழில் அப்படிங்கிற ஒரு பொதுவான சிந்தனைய மையமா வச்சு ஒன்னு சேர்ந்த மனுஷங்களோட ஒரு கூட்டமைப்பு. அதாவது நம்ம எல்லாரையும் ஒன்னு சேர்க்கிற ஒரு பெரிய ஐடியா. அப்போ தொழில்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ரெண்டே விஷயம்தான். ஒன்னு ஒரு பொருளை உருவாக்குறது, இன்னொன்னு உருவாக்குன அந்த பொருளை சந்தைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் தொழில். இப்ப பாருங்க, ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. நீங்க பொருட்களை உற்பத்தி பண்ணி சந்தைப்படுத்த ஆரம்பிச்ச உடனேயே அதை பாதுகாக்க ஒரு சிஸ்டம் தேவைப்படுது இல்லையா? உள்ள இருந்தோ வெளியிருந்தோ வர்ற பிரச்சனைகள்ல இருந்து அதை காப்பாத்தணும். இந்த தேவையிலிருந்து தான் அரசாங்கம்ங்கிற ஒரு அமைப்பு உருவாகுது. ஓகே, நம்ம சமூக கட்டுமானத்தோட அடுத்த தளத்துக்கு போலாம். அதுதான் திருமணம். ஒரு தனி மனிதனை இன்னொருத்தரோட இணைக்கிற இந்த அடிப்படை உறவை எப்படி சமூகத்தை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். இந்த தத்துவத்தின்படி திருமணங்கிறது ஒரு கட்டாயமான விஷயம் கிடையாது. அது ரெண்டு பேரோட புரிதலை அடிப்படையா கொண்ட ஒரு தேர்வு. ஆனா இந்த தேர்வு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுதான் அடுத்த தலைமுறை எப்படி இருக்க போகுதுன்னோ, அதன் மூலமா அந்த தேசத்தோட எதிர்காலமே எப்படி இருக்க போகுதுன்னு தீர்மானிக்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இந்த உறவுல ஆதரவுங்கிறது ரெண்டு முக்கிய தூண்கள் மேல நிக்குது. ஒன்னு, உங்க பார்ட்னர் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சா அதுக்கு சப்போர்ட் பண்றது, இது தொழில் ஆதரவு. இன்னொன்னு, உங்க பார்ட்னர் ஒரு தொழிலாளியா வேலை செஞ்சா அவங்களுக்கு தேவையான ஆதரவு கொடுக்கறது, இது தொழிலாளர் ஆதரவு. இந்த ஆதரவுங்கிற ஐடியாவே நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. நம்மளோட சொந்த பாதுகாப்பு உணர்வு, அதாவது நாம எவ்வளோ பாதுகாப்பா உணர்றோம்ங்கிறது மத்தவங்கள நாம பாக்குற விதத்தையே எப்படி மாத்துது. பாருங்க, இது எவ்வளோ பெரிய வித்தியாசம்னு. உங்களுக்கு பின்னால ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குன்னா நீங்க மத்தவங்கள இவங்க நம்மளை விட பெரியவங்க, இவங்க நம்ம லெவல், இவங்க நம்மளை விட கீழேன்னு ஏதோ ஒரு வகையில பிரிச்சு பாப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த சப்போர்ட்டும் இல்லைனா, அப்போ உங்களுக்கு முன்னால நிக்கிற ஒவ்வொருத்தரும் ஒன்னு உங்களுக்கு போட்டியாளரா தெரிவாங்க, இல்லைன்னா எதிரியா தெரிவாங்க. உலகத்தையே பாக்குற கண்ணோட்டமே மாறிடுது பாத்தீங்களா? ஆக இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு வெற்றிகரமான பார்ட்னர்ஷிப், அது திருமணமா இருந்தாலும் சரி, சமூகமா இருந்தாலும் சரி, ஒரு வில்லும் அம்பும் மாதிரி தான். இலக்க குறி தப்பாம அடிக்கணும்னா வில்லும் தேவை, அம்பும் தேவை. ரெண்டும் ஒன்னோட ஒன்னு சார்ந்துதான் இருக்கு. சரி, இப்போ நம்ம கிட்ட ஒரு தேசம் இருக்கு, உறவுகள் இருக்கு. இதையெல்லாம் ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வர சில கருவிகள் தேவை. அதுதான் நம்மள திறன், பணம், சட்டம்ங்கிற அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வருது. திறமை, அதாவது ஸ்கில், அது ஒருத்தர்கிட்ட இருக்கு, இன்னொருத்தர்கிட்ட இல்ல. இந்த ஏற்றத்தாழ்வு சுவாபாவிகமாவே ஒரு அதிகார அமைப்பை உருவாக்குது. இந்த அதிகாரத்தை மாத்தணும்னா அதுக்கு ஒரே வழி கல்விதான். கல்வி மூலமா மட்டும்தான் இந்த கட்டுப்பாட்டை மாத்த முடியும்னு இந்த தத்துவம் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, பணம் வரதுக்கு முன்னாடி வியாபாரம் எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும்னு. ஒரு விவசாயி கிட்ட அரிசி இருக்கு, ஆனா அவருக்கு மிளகு வேணும். அப்போ அவர் என்ன பண்ணணும்? மிளகு வச்சிருக்கிற ஒரு ஆளை தேடணும். அது மட்டும் போதாது, அந்த ஆளுக்கு அரிசியும் தேவைப்படணும். இது ரொம்ப சிக்கலா இருந்துச்சு. இந்த சிக்கலுக்கு தீர்வா வந்ததுதான் பணம். பணம்னா வெறும் காகிதமோ நாணயமோ இல்ல. அது நீங்க செஞ்ச உழைப்புக்கான ஒரு சர்டிபிகேட். நீங்க உழைச்சிருக்கீங்கன்னு சொல்றதுக்கான ஒரு ஆதாரம். அதை நீங்க சேமிச்சு வைக்கலாம், எங்க வேணாலும் கொண்டு போகலாம். இந்த பணம் வந்ததுனால தான் பண்டமாற்றும் முறையில இருந்த பெரிய பிரச்சனை தீர்ந்தது. குறிப்பா டாக்டர்ஸ், ஆர்டிஸ்ட் மாதிரி கையில கொடுக்க ஒரு பொருள் இல்லாத, ஆனா தன்னோட திறமைய கொடுக்கறவங்களுக்கு அவங்க உழைப்புக்கு சரியான மதிப்பு கிடைச்சது. இப்போ இந்த பணம், திறமைன்னு உருவான புது சிஸ்டத்தை பாதுகாக்க சட்டம் தேவைப்படுது. அதுல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு, அதிகாரத்துல இருக்கிற ஒரு சின்ன கூட்டத்துக்கு மட்டும் சாதகமா இருக்கிற சட்டம். இன்னொன்னு, எல்லாருக்கும் பொதுவா சேவை செய்யற, அடிப்படை தேவைகளை பாதுகாக்கிற, திறமைக்கு மதிப்பு கொடுக்கிற நீதி சார்ந்த சட்டம். ஆனா ஒரு சமூகங்கிறது வெறும் சிஸ்டம்ஸ், ரூல்ஸ் மட்டும் இல்ல. அதை இயக்குறது மனுஷங்க. நம்ம எல்லாரையும் இயக்குறது எது? நம்மளோட உணர்ச்சிகள்ங்கிற சக்தி வாய்ந்த ஒரு இன்ஜின் தான். இந்த தத்துவம் நம்ம உணர்ச்சிகளை ஒரு பலவீனமா பார்க்கல. அதுக்கு பதிலா
ஒவ்வொன்னும் நாம உயிர் வாழ தேவையான ஒரு கருவின்னு சொல்லுது. பயம் ஆபத்திலிருந்து தப்பிக்க யோசிக்க வைக்குது. தைரியம் பிரச்சனைகளை ஜெயிக்க மனச ஒருமுகப்படுத்துது. கோபம் நம்மள பாதுகாக்க சக்திய கொடுக்குது. அன்பு மத்தவங்களுக்காக உழைக்க வைக்குது. கருணை இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி நம்ம புரிதலை அதிகமாக்குது. சரி, நாம இப்ப நம்ம பிரமிட்டோட உச்சிக்கு வந்துட்டோம். இவ்ளோ பெரிய சமுதாயத்தை ஒரு கப்பல் மாதிரி நினைச்சா அதை நாம எல்லாரும் சேர்ந்து எப்படி செலுத்துறோம்? அதுக்கான அமைப்புகள் என்ன? இங்க ஒரு ஆச்சரியமான ஒப்பீடு இருக்கு. பங்குச்சந்தையும் தேர்தல்ல ஓட்டு போடுறதும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் சொல்லுது இந்த தத்துவம். எப்படின்னு கேக்குறீங்களா? பங்குச்சந்தையில நீங்க நம்புற கம்பெனிகள் மேல உங்க பணத்தை முதலீடு செய்றீங்க. அதே மாதிரி தேர்தல்ல நீங்க நம்புற தலைவர்கள் மேலயும் கொள்கைகள் மேலயும் உங்க ஆதரவையும் நேரத்தையும் முதலீடு செய்றீங்க. ரெண்டுமே ஒரு நல்ல எதிர்காலத்துக்கான முதலீடு தான். இந்த 2 சிஸ்டமும் தனித்தனி இல்ல, ஒன்னோட ஒன்னு நேரடியா இணைஞ்சிருக்கு. நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற சட்டங்கள் தான் நம்ம பொருளாதாரத்தை எப்படி இருக்கணும்னு தீர்மானிக்குது. அந்த பொருளாதாரம் தான் பங்கு சந்தையில பணத்தோட ஓட்டத்தை வழி நடத்துது. எல்லாம் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு. இந்த சமூக கட்டமைப்புக்குள்ள நம்ம சிந்தனை எப்படி இருக்கணுங்கிறத பத்தி ஒரு முக்கியமான வேறுபாட்டை இங்க பாக்குறோம். புத்திசாலிக்கும் அறிவாளிக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு புத்திசாலி தன்னை மட்டும் எப்படி காப்பாத்திக்கலாம்னு யோசிப்பாரு. ஆனா ஒரு அறிவாளி மத்தவங்களையும் எப்படி வாழ வைக்கலாம்னு யோசிப்பாரு. அப்போ இந்த எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். நாம எல்லாரும் சேர்ந்து உருவாக்குன இந்த சமூக அமைப்பு இருக்குல்ல, அது நம்மள எப்படிப்பட்டவங்களா இருக்க சொல்லுது? புத்திசாலியா, அதாவது நாம மட்டும் பாதுகாத்துக்கிற மாதிரி யோசிக்க வைக்குதா? இல்ல அறிவாளியா, மத்தவங்களும் நல்லா வாழணும்னு நினைக்கிற மாதிரி நம்மள ஊக்குவிக்குதா? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா?